யார் அங்கே ஏற்றி பார்த்து நிற்கிறது? இங்கே வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன பழனியாச்சி? எனக்கு பிறந்த நாள் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது பாட்டி. எனக்கு ஆதார் கார்டு உங்ககிட்ட இருக்கா? ஆதார் கார்டு என்கிட்ட இருக்கு, நான் பாக்கியேனா உங்கள் ஆதார் கார்டு இருக்கு. அப்போ எனக்கு பிறந்த நாள் கொண்டாடியா? சரி பாட்டி, கண்டிப்பாக கொண்டாடலாம். என்ன சரியா? எல்லாத்தையும் பிறந்த நாள் கொண்டாடிக்கலாம், எனக்கும் பிறந்த நாள் கொண்டாடிக்கலாம். சரி கொண்டாடலாம். என்ன பாட்டி? நான் இது வரைக்கும் பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருந்தேன். சரி பாட்டி, கொண்டாடிடுவேன். என்ன சரியா? சரி சரி. பலூன் கட்டணும், கேக்கு வாங்கணும், எல்லாத்துக்கும் மிட்டாய் கொடுக்கணும், அது எல்லாம் வாங்கி தாங்க. சரி நான் வாங்கி தரேன்னா. தம்பி கொஞ்சம் வேலை இருக்கு, வரையா? வாடு தம்பி கொஞ்சம் சிலிண்டரு 5 நிமிஷம் இருங்க, கொண்டு பாரு. பையன் என்ன கேமா விளையாடிட்டு இருக்கான்? டேய், நீ வேலைக்கு வந்தியா இல்லை வேதனைக்கு வந்தியான்னு? நான் வீட்டுக்கு போறேன், நீங்க வேற ஆளை பாருங்க. படுவாய் பயல, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். வேலைக்கு நின்று நான் வேலைக்கு நிற்கலன்னா உங்களுக்கு வேலையே கிடையாது. வீட்டுக்காரன் வரேன், சீக்கிரம் வேலையை பாரு. தம்பி, சித்தார் சம்பளம் எவ்வளவு, கொத்தனார் சம்பளம் எவ்வளவு? அண்ணே எனக்கு 1200. அண்ணன் எனக்கு 2500. சித்தாளுக்கு சம்பளம் அதிகமா இருக்கு, கொத்தனாருக்கு சம்பளம் குறையா இருக்கு. சித்தாளுக்கு இவ்வளவு சம்பளம் தர முடியாது. அப்ப வேற ஆளை பாருங்க, நான் இனி வேலைக்கு வரல. அண்ணே அவன் கேட்க சம்பளத்தை கொடுத்துருங்க, இல்லைன்னா எனக்கு வேலை இல்லாம போயிடும். அப்படிதான் தர முடியாது தம்பி. அவங்க தரலன்னா நீ என் சம்பளத்துல தாரேன்னா, இப்போ கொத்தனாருக்கு நிலைமை இப்படிதான் இருக்கு, வேற ஆளே இல்லை. என்ன பழனியாச்சி இங்கே வந்து உட்காந்துருக்குதியா? டீ குடிச்சிங்களா? ஆமா. குடிச்சாச்சா? ஆமா. இந்த பாட்டி ஒரு நாய்க்குட்டி வச்சிருக்காங்க, அதை எனக்கு வாங்கி தருவீங்களா? விளையாடுறதுக்கா? ஆமா. நான் 2 நாள் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துருந்தேன். அப்படியா? சரி நான் இப்போ வாங்கி தரேன்னா, உட்காருங்க, நான் வாங்கிட்டு வரேன். பாட்டி தாங்க, நான் கொஞ்சம் கழிச்சு தரேன்னா. பழனியாச்சி இந்தா இந்தா. என்ன சாப்பிட்டியா? பழனியாச்சி என்ன இங்க வந்து உட்கார்ந்துருக்கு? ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு பொருள் பார்க்க வந்தேன். அப்படியா? எனக்கு சுகர் இருக்குன்னு பாயசம் வாங்கன்னு தரல, எனக்கு கொஞ்சம் பாயசம் வாங்கிட்டாங்க. சரி பாட்டி, சுகர் நேத்தைக்கு செக் பண்ணும்போது இருந்தே பாட்டி 300 இருக்கு சுகர் உங்களுக்கு. பாயசம் அதிகமாக குடிக்கக்கூடாது, ஸ்வீட் எடுக்கக்கூடாதே பாட்டி. என்ன செய்ய இப்போ? சுகர் கொஞ்சம் செய்யாது, கொஞ்சம் தாங்க. டாக்டர் நேற்று எனக்கு ஊசி குத்தி பார்த்தாங்க, சுகர் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் பாயசம் வாங்கிட்டாங்க. அப்படியா? சரி பாட்டி, இருங்க நான் எடுத்துட்டு வரேன்னா. நான் உடனே எடுத்துட்டு வரேன், உடனே 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 எடுத்துட்டு வரேன். இருங்க நான் உடனே எடுத்துட்டு வரேன். இந்த சாப்பிடுங்க. பாட்டி ஊசி போட ஆள் வந்துருக்கு. எல்லாரும் எங்கே போச்சு? 2 பேர் காணல. காளியம்மா பாட்டி எங்கே? பழனியாச்சி எங்கே? எங்கே? ஒரு ஆள் கட்டில் கட்டியில் ஒழிச்சிருக்கு, ஒரு ஆள் பாத்ரூமில் ஒழிச்சிருக்கு. ஊசி போட வந்துருவா, சுகர் சொக்கண்ணா ஆள் வந்திருக்குன்னு ஓடிச்சாரு. அப்படியா? காளியம்மா பாட்டி ஏன் இங்கே ஒழிச்சு நிற்குதியா? ஊசி போட ஆள் வந்துட்டால ஒளிஞ்சு நிற்க. அப்படியா? ஒளிஞ்சு நிற்க. சரி சரி, வாங்க வாங்க. ஊசி போட மாட்டேனா? வாங்க, நான் சொல்லி அவங்கள்ட்ட வாங்க.
கதை கொண்டு போடணும்ல. நான் போடலாம் வாங்க. கதை கொண்டு போட்டா நான் போடலாம் போங்க. இன்னொரு ஆளுங்க பாட்டி. இன்னொரு ஆள் இந்த பக்கம் தான் ஓடிச்சு, கட்டில் கட்டியில் இருக்கா பார். ஆ இந்த பக்கம் தான் ஓடிச்சு, கட்டில் கட்டியில் ஒழிச்சு கிடக்கும். பழனியாச்சி இங்க என்ன பண்ணுதியா? ஊசி போட ஆள் வந்துருக்கு, நான் ஒழிச்சு கிடக்கேன். அப்படியா? வாங்க வெளியே வாங்க, நான் சொல்லலாம், அவங்க போட மாட்டாங்க. வாங்க பாட்டி நீங்களும் வந்துருங்க. ஏன்னா மக்கா எனக்கு ஊசி போட பயமா இருக்கு மக்கா, என்னையும் காப்பாத்து மக்கா. சரி நான் சொல்லேன். ஏன்னா ஊசி போடணும், ஊசி போடணும். வலிகுட்டி பழனியாச்சி என்ன இங்க வந்து உட்காந்துருக்குதியா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நானா? நான் என்ன பாட்டி செஞ்சேன்? ஒரு பொம்பளை வந்து வந்தாங்களா, ஊசி போடவி வந்தாங்க. இந்த பொம்பளைங்க வந்தா நான் கல்லெடுத்து இறங்கி விட்டுருவேன். அப்படியா? அவங்களும் கல் எடுத்து எறிவாங்க. பழனியாச்சி அவங்களெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. அவங்க உங்களுக்கு மருந்து தர வரவங்க, அப்படி ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னா சரியா? பாட்டி 2 நேரம் குளிக்கலாம். மத்தியானம் வேலை குடிச்சு நீங்களும் குளிக்கலாம். நான் காலையில குடிச்சிருந்தா எப்ப குளிச்சியா? குளிச்சா இப்ப வரலாம். ஆமாம். நான் வாரேன். நான் வாரேன். வாரேன். என்ன? மண்டை வலிக்கு கை வலிக்கு இடுப்பு வலிக்கு கண் வலிக்கு. பழனியாச்சி பழனியாச்சி எதுக்கு தண்ணி திறக்குதியா? அந்த பாட்டு தான் திறக்குதுன்னா எதுக்கு எனக்கு தெரியாது. அப்படியா? ஆமாம். கலையம்பாட்டி தண்ணி எதுக்கு திறந்து விட சொன்னியா? தண்ணி இருந்தால் தானே குளிக்கலாம், தண்ணி இல்லைன்னா குளிக்க வேண்டாம். ஜாலி ஜாலி. தண்ணி அப்போ நீங்கள் தான் திறந்து விட சொல்லியிருக்கீங்க. குளிக்கிறதுக்கு மாட்டிச்சு. குளிக்கணும், இன்னைக்கு குளிக்கணும். மத்தியானம் வேலை குளிப்பேன். குளிக்கணும், தண்ணி நிறைய இருக்குது. மத்தியானம் சாப்பாடு தண்ணி தீர்ந்ததும் மோட்டர் எடுத்த போடுவோம் இன்னும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு நேரம் சரி சரி. குளிக்கணும். சேர்த்தானு செஞ்சேன், என்ன இருக்கு மாட்டிக்கிட்டேன். என்ன சாட்டை விடவும் இல்லை, நான் மாட்டி விடவும் இல்லை. நீங்கள் தானே பைப்பை திறந்துங்க, அதனால தானே நான் திறந்தேன். 2 வாரம் குளிக்க வேண்டியதான், இன்னைக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. பழனியாச்சி என்ன இங்கே வந்து உட்காந்துருக்கு, என்னாச்சு? நான் இந்த பாட்டு இருக்காங்கன்னா என்னை எப்பவும் மொட்டைன்னு கூப்பிடுவாங்க. அவங்க நீங்கள் கொஞ்சம் சொல்லி விளக்குங்க, அப்படி கூப்பிடாதீங்கன்னு. சரி நான் சொல்லி விதைக்கேன். என்ன அவங்க மொட்டைன்னு சொன்னால் மூஞ்சில குத்திடுவேன். சரி சரி குத்தக்கூடாது, நான் சொல்லி விலைக்கேனா? கலையம்பாட்டி உட்காருங்க. அதில் கலையம்பாட்டி என்ன பழனியாச்சி எதுக்கு மொட்டன் கூப்பிட்டியா நீங்க? எல்லாரும் கூப்பிட சொன்னாங்க, நானும் கூப்பிட்டேன். அப்படியா? ஆமா, நான் கூப்பிட்டது மட்டும் உங்கள்கிட்ட வந்து சொல்லி தந்திருக்காள். சரி நீங்க அப்படி கூப்பிடக்கூடாது. சரி. நீ கூப்பிட்டேன்னா அப்புறம் எனக்கு உங்களுக்கு. ஆமாம், மன்னிச்சுக்கோ. டன் 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 டன். பழனியாச்சி என்ன இங்க வந்து உட்காந்துருக்குதியா? நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும். அப்படியா? என்ன உதவி பாட்டி? ஒரு 500 ரூபா கடன் வேணும். 500 ரூபா கடன் வேணுமா? ஆமாம், 2 நாளையில் திருப்பி தந்துடலாம். 500 ரூபா பார்த்துக்கணும். 500 ரூபா வேணுமா? ஆமாம். சரி தாரேன். பழனியாச்சி ரூபா எதுக்கு இப்போ உங்களுக்கு 500 ரூபா? இது சாமி மேலே அட்டு போச்சு. இது ஆமாம், மாலை அத்து போச்சா? ஆமாம் வேற வாங்கக்கா? ஆமாம். சரி சரி தாரேன்னா. இந்தா மாலை வாங்குங்க. ஏன்னா இந்தா மாலை யார்கிட்ட கொடுத்து வாங்குவிய? கலாக்காட்டை கொடுத்து வாங்க. கலாக்கள்கிட்ட கொடுத்தா? சரி சரி வாங்கி போடுங்க. ஏன்னா
காளியம்மா பாட்டி என்ன ஒரு விஷயம் கேட்கணும். அப்படியா? சரி உட்காருங்க பாட்டி, உட்காருங்க, அதில் உட்காருங்க. என்ன காளியம்மா பாட்டி? பழனியாச்சி எங்க ஆளே காணும். பழனியாச்சி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க, வருவாங்க. என்ன ரைட்ட சொல்லாம அவ போக மாட்டாளே. அவங்க போயிருக்காங்க, வருவாங்க. என்ன பாட்டி? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டாள். சரி பாட்டி, அவங்க மறந்துருப்பாங்க. சரியா? அவ வரட்டும், அவளுக்கு நான் வச்சுக்கிறேன். சரி வருவாங்க, போங்க.